அஜய், என்ன ஆச்சு? பயமாக இருக்கு. என்ன பார்த்தா? ம் எதை பார்த்தாலுமே. வேற என்ன பண்ணுது? தூக்கம் சரியா வருதா? வேளை வேளைக்கு சாப்பிட முடியுதா? தெரியல, என்னமோ பண்ணுது. மண்டைக்குள்ள என்னமோ பண்ணுது. எப்படி சொல்லணும்னு தெரியல. என்னமோ என்னமோ உள்ள உள்ள போய்கிட்டே இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னா, இப்போ அப்படியே கேட்குதுன்னா அப்படி நார்மல் ஆகிடுது. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி உள்ள அப்படியே உள்ளே போகுது. அப்படியே போகுது. பார் டாக்டர், இப்போ அப்படியே போகுது. அப்படியே போகுது. சரி, தலையில் ஏதாவது பெயின் இருக்கா? தலையில் தலையில் ஒன்றும் இல்லை டாக்டர். உள்ளதான் டாக்டர். உள்ளதான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். உள்ள வேற ஏதாவது டாக்டரை கன்சல்ட் பண்ணியா? வேற வேற ஏதாவது டாக்டர்? நேராக உங்கள்கிட்ட தான் டாக்டர் வந்தேன். உங்கள்கிட்ட தான் வரேன். நேராக உங்கள்கிட்ட தான் வரேன். பழசெல்லாம் மறந்துடுதா இல்லை எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. அப்போது வீட்டிலேருந்து இங்கே எப்படி வந்த? பஸ்ஸில், ஆட்டோவில். நான் தான் உன்னை என் காரில் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியே நீ செப்பல் போட மறந்துட்ட. நீ இந்த காலேஜில் தான் சைக்காலஜி படித்த, ஞாபகம் இருக்கா? சைக்காலஜி இங்கேயா? நான் தான் உன்னோட ப்ரொஃபஸர், அது ஞாபகம் இருக்கா? நான் வீட்டுக்கு போகணும். உன் பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. நீ தனியாக தான் இருக்க, அதாவது ஞாபகம் இருக்கா? நான் வீட்டுக்கு போகணும். அஜய், உனக்கு ஒன்றும் இல்லை. என்ன பாரு, என்ன நல்லா பாரு, கண்ணை நல்லா திறந்து பாரு. இப்போ நான் ஒரு மாத்திரை தருவேன். அதை நீ 2 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். இதை தினம் ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா போதும். வேற எந்த மருந்தும் சாப்பிட வேண்டாம், வேற எந்த டாக்டரையும் கன்சல்ட் பண்ண வேண்டாம். ஓகே? சாப்பிடுவேல்ல? டேய், எத்தனை தடவை கால் பண்ணுறேன், ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற? ஏன், என்னாச்சு? சரி, சாப்பிட்டே இல்லையா? சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன் பார், சாப்பிடு. இது ஏன்டா ரூம் இவ்வளோ குப்பையாக இருக்குது?
உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது ரூமை க்ளீனாக வச்சுக்கோ க்ளீனாக வச்சுக்கோன்னு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ற. பாரு ரூம் எவ்வளோ அனலாக இருக்குது. ஃபேன் போட்டுன்னு உட்கார வேண்டியது தானே. ஏன்னா பேசின்னு இருக்கேன், அங்கே என்னடா டேபிள் நோண்டின்னு இருக்க? சரி டாக்டர் கையில் போனியா? டே உன்னை தான்டா கேட்குறேன். கொடுத்த டேப்லெட்லாம் சாப்பிட்டியா இல்லையா? ஏன்டா இப்படி உட்காந்துட்டுருக்க? வெளியே எங்கன்னா போயிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு வர வேண்டியது தானே. மூளையிலே இப்படி உட்காந்துன்னு இருந்தீங்கன்னா என்னடா வருது? மாடிக்கு போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, க்யூர் பண்ணக்கூடிய விஷயந்தான். நம்ம டாக்டர் கொடுக்குற மருந்தை ஒழுங்காக எடுத்துக்கோ, அதுவே போதும். நான் எப்படி இருந்தேன்னு உனக்கே தெரியும். நீ ஒரு மாதிரி இருந்தல்ல, அது எப்போ? ஒரு 2 வருஷம் இருக்குமா? கரெக்டாக சொல்லு. காலேஜ் ஸ்டார்டிங்லடா. ஓ, செகண்ட் செமஸ்டர்லேருந்து அப்படி தான் இருந்தேன். டேய் நான் சொல்கிறது புரியுதாடா? மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோ, ரூம்லேயே அடைஞ்சு கிடக்காத. வெளியில் போ, 4 பேர்கிட்ட பேசு, பழகு. அதெல்லாம் நார்மல் ஆகிடும்டா, எல்லாம் சரியாயிடும்.
நீ எங்கடா இங்க? என்னடா இப்படி வந்திருக்க? யாரும் இதோ வந்துட்டேன். கீழே போய் பேசலாம் வாடா. டேய், என்னடா இப்படி வந்திருக்க? என்னாச்சு? எங்க உன் சட்டை? நீ என்ன போல இருந்தல்ல லூசா. என்னடா இப்ப? அது எப்போ? அது இருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி. கரெக்டாக சொல்லு, அது எப்போ? காலேஜ் செகண்ட் இயர்லடா, மே மாதம்னு நினைக்கிறேன். எப்படி சரியாச்சு? நீ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டுருக்கல, அவர் குத்த மருந்து தான் சாப்பிட்டேன், சரியாயிடுச்சு. எப்போல்லாம் சாப்பிட்ற? டெய்லி நைட்டு 2 மாதமா தொடர்ந்து சாப்பிட்டேன். நான் கொடுத்த மாத்திரையெல்லாம் நீ சாப்பிடவே இல்லைல்ல? ஹலோ, நான் டாக்டர் மணியன் பேசுகிறேன். சீனியர் டாக்டர் ரமேஷுக்கு கனெக்ஷன் கொடுங்க. வேணாம் டாக்டர், போதும் போதும், இதுவே போதும் டாக்டர். இப்படியே இருந்தீன்னா கொஞ்ச நாளில் நீ யாருங்கிறதே நீ மறந்துடுவே. ஞாபகம் வந்துச்சு டாக்டர், எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் நான் இங்கே வந்தேன். உட்காருங்க டாக்டர், உட்காருங்க. நான் சொல்கிறது மட்டும் கரெக்டான்னு பாருங்கள். நான் ஒவ்வொரு தடவை டவுட் கேட்டு உங்கள் ரூமுக்கு வரப்போ காஃபி குடிப்பீங்கள்ல, அதில் ஒரு நாள் நீங்கள் டேப்லெட் கலந்த நான் பார்த்துட்டேன். அஜய், காஃபி சாப்பிடு. அது கெப்டைன் தானே? அது பிரெயினில் இருக்க லிம்பிக் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும் தானே? இருங்க டாக்டர், உங்களை மாதிரி நடந்துக்கிட்டே பேசுகிறேன். அது மாதிரி தோராயமாக ஒரு 20 தடவை எனக்கு தெரியாமல் கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் தானே என்னை இப்படி ஆக்குனது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இதை நீங்கள் என் மேலே மட்டும் இல்லை, உங்கள் ஸ்டூடெண்ட் விக்கி, ஹெபி, இவங்க மேலெல்லாம் கொடுத்துருக்கீங்க. மே மாதம்னு நினைக்கிறேன். நான் எப்படி இருந்தேன்னு உனக்கே தெரியும். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா, உங்கள் ரீசர்ச்சில் நீங்கள் கண்டுபிடிச்ச கியூ டேப்லெட்டை டெஸ்ட் பண்ணுறது. அதை கொடுத்து அவங்க 2 பேரும் க்யூர் பண்ணிட்டீங்க, அவங்களும் நார்மல் ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த டேப்லெட் நான் சாப்பிடலையே. ஏன் தெரியுமா? எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. இதான் பிடிச்சிருக்கு, இதான் பிடிச்சிருக்கு. நான் ஒவ்வொரு தடவை வெளியே போகும்போதும் என்னை பார்த்து ஒருத்தனா சிரிப்பான், நானும் அவனை பார்த்து சிரிப்பேன். உள்ளுக்குள்ளேயே நல்லா இருக்கு, எனக்கு இப்படி இருக்க நல்லா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் டாக்டர் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல. என்ன கேட்காமலே நீங்கள் கண்டுபிடிச்ச டேப்லெட்டை ஏன் மேல் டெஸ்ட் பண்ணீங்கல்ல, தப்பு.
தப்பு 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 டாக்டர், தப்பு. நானும் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன், அதை உங்கள் மேலே டெஸ்ட் பண்ணேன் டாக்டர்.